இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். கருணக்கிழங்கு வந்து பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அதில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 4 to 5 minutes வெந்தால் போதும். ஏன்னா வந்து இப்போது நம்ம குத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் அந்த கிழங்கு. அந்த டைமில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ வந்து எடுத்து வச்சுட்டு கருணக்கிழங்க இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக, ஏன்னா ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சாச்சு. சால்ட்டும் வந்து தேவையான அளவு சால்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேக வைக்கும் போதும் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் மீறும்போது அந்த தண்ணியை ஊற்றி அந்த மசாலாவை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்சதான இந்த கிழங்கை வந்து அந்த மசாலாவோட போட்டு கோட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம நார்மல் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கருணக்கிழங்கை வந்து பொரிச்சோன்னா வெஜிடபிள் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இது வெறுமையாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிளில் பார்த்திங்கன்னா இந்த கருணக்கிழங்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஜெரேமும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவோம். மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி இந்த கருணக்கிழங்கை ஃப்ரை பண்ணுவீங்க? வேக வச்சு ஃப்ரை பண்ணுவீங்களா இல்லை டேரெக்டாக அப்படியே ஃப்ரை பண்ணுவீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.